ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம வீடியோவில் என்ன வண்டி பெயிண்ட் அடிக்க போறோம்னா, ஒரு 20-25 வருஷம் பழைய பஜாஜ் M80 வண்டி தான் பெயிண்ட் அடிக்க போறோம். இந்த வண்டி பெயிண்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இந்த வண்டி எப்படி தரமா சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. வண்டியில் அங்கே சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருந்தது. அது ஃபுல்லாமே டிங்கர் ஒர்க் பார்த்துட்டு பேஸ்ட் போட்டாச்சு. பாருங்க, அங்கங்க பேஸ்ட் போட்டு அங்கங்க சின்ன சின்ன பேட்ச் இருக்கு. பாருங்க, வண்டி வந்து 25 வருஷம் பழைய வண்டி வந்து அதே கலர்ல அப்படியே இருக்கு. வண்டி வந்து ரீபெயிண்டே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் அடிக்க போறோம். வண்டி பாருங்க, பெயிண்ட்ல அப்படியே ரொம்ப டல் ஆகி பெயிண்ட்ல அங்கங்க உறிஞ்சிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்ட் மொத்தம் சேண்ட் பண்ணிட்டு இப்போ பட்டி பார்த்தாச்சு. பட்டி பார்த்துட்டு மொத்தம் வண்டி சேண்ட் பண்ணியாச்சு. சோப்பாயில் போட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெயிண்டிங் ரெடி பண்ணியாச்சு. வண்டியை பெயிண்டிங் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபுல்லாக சேண்ட் பண்ணி அந்த பழைய பெயின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்க பழைய பெயின்லாம் மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக உறிஞ்சி இருந்தது, அதான் மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அதை ரிமூவ் பண்ணுறாரு பாருங்க. அப்போ அதை ரிமூவ் பண்ணி பெயிண்ட் அடிப்போம். வண்டியில் இருக்கிற எல்லா பாட்டும் ரிமூவ், ஃப்ரண்ட் மோனராமு, ஃப்ரண்ட்டு கிரில், அந்த சின்ன கிரில் வராது, பின்னாடி கேரியர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ஸு, டெயில் லேம்ப் எல்லாம் மாஸ்கிங் பண்ணியாச்சு டேப் ஒட்டி. இப்போ வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். பேஸ் கோட் வந்து ரெட் கலருக்கு எப்பவுமே பேஸ் கோட்டு எல்லோ கலர் பிங்க் கலர் அடிப்போம். அப்போ தான் நல்லா அதுக்கு ரெட் கலர் வந்து நல்லா திக்காக சூப்பராக உட்காரும். உள்ள அந்த அழுக்கு ஷேட்லாம் தெரியாது. அப்படி இல்லையா பிங்க் கலர் அடிக்காம அப்படியே ரெட் கலர் அடித்தா அது வந்து அப்படியே உள்ளது வந்து அப்படியே இன்விசிபிளாக தெரியும். அதனால தான் எப்பவும் பேஸ் கோட் வந்து பிங்க் கலர் அடிப்போம் ரெட் கலருக்கு. அப்படி இல்லையா சில்வர் அடிக்கலாம். மெட்டாலிக் ரெட்னா சில்வர் அடிக்கலாம். பாருங்க, பிங்க் கலர் அடிச்சு இப்போ வந்து செகண்ட் கோட் அடிக்கிறோம் ரெட் கலரு. தரம் அண்ட் ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வண்டி மொத்தமாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவுட்புட் பாருங்க, இந்த அளவுக்கு தரமாக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி 2025 மாடல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அங்கே பாருங்க வண்டியில் அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரிம்மில் வந்து மெட்டாலிக் கிரே. இந்த ஃப்ரண்ட் அந்த பிளாஸ்டிக் மேட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனராம், அது வந்து அதுவும் பிளாஸ்டிக் கிரே. இது பாருங்க, ரிமூவ் பண்ண பார்ட்ஸ் இப்போ அசம்பிள் பண்ணுகிறோம். பின்னாடி கேரியரு, ஃப்ரண்ட் அந்த பிளாஸ்டிக் இது வந்து பிளாஸ்டிக் பீஸ் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இன்ஜினும் மெட்டாலிக் கிரே. வண்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா எப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் வண்டி. அப்புறம் வந்து அந்த ஃப்ரண்ட் அந்த பிளாஸ்டிக் மெட்கார்டு வந்து கிரே கலரில் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து மெட்டாலிக் டார்க் கிரே அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தரமான லுக்காக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. பாருங்க, இந்த கைட்னு பாட்டு மொத்தம் அசோல் பண்றோம் பாருங்க. வண்டி பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, ஃபுல்லா பெயிண்ட்லாம் உறிஞ்சி அங்கங்க அப்படியே பார்க்குறோம் மோசமான கண்டிஷனா இருந்தது. இப்போ பாருங்க வண்டி பெயிண்டிங் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு. அண்ட் பெயிண்டிங் காம்பினேஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் கலரு அண்ட் அந்த ஃப்ரண்ட்ல அந்த பிளாஸ்டிக் பேட் வருது பார்த்தீங்களா, அது வந்து மெட்டாலிக் டார்க் கிரே. அதுக்கடுத்து வீல் ரிம்மு பார்த்தீங்கன்னா ரிம்மோ டார்க் மெட்டாலிக் கிரே. அண்ட் வந்து அந்த ஃபோக்ஸ் கம்பிலாம் வந்து சில்வர் கலர். சூப்பராக தரமாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. கொலை மாசாக இருக்குது வண்டி. நிறைய பேர் கேட்டாங்க சேல் பண்ணிக்கலான்னு. இப்போதைக்கு சேல் பண்ணுற ஐடியா இல்லை. இன்கேஸ் சேல் பண்ணுற ஐடியா வந்தால் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். வண்டியில் என்னென்ன வேலை பார்த்துக்கிறேன், வண்டியில் ஃபுல் எலக்ட்ரிஷன் ஒர்க் மொத்தமாக பார்த்துக்கிறேன். இண்டிகேட்டர், டெயில் லேம்ப்பு, ஹெட்லைட்டு, ஆரன் எல்லாம் பக்காவாக எரியும். ஃபுல் எலக்ட்ரிஷன் ஒர்க்கு, கார்பரேட்டர் கைட்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். அது எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறேன். இன்கேஸ் சேல் பண்ணுற மாதிரி ஐடியா வந்தால் நான் வீடியோ போடுறேன் பாருங்க. அங்கே பாருங்க ஷைனிங் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பிளாஸ்டிக் மூலம் வந்து ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுட்டு 1க்கு 2 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருப்பாருங்க. ஒரு புது வண்டி ஃபீல் இருப்பாங்க. அப்படியே ஒரு புது வண்டி ஷோரூம் எப்படி இருக்கும் பைக்கு, அதே மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. அந்த ரெட் கலர் பாருங்க இப்படி தரமாக இருக்கு பார்த்தீங்களா. பிராண்டட் பெயிண்ட் இது ரெட் கலரு. SD பிராண்ட்லேருந்து வாங்கி அடித்தேன் பெயிண்ட்டு. தரமாக இருக்கும். செரி ரெட் கலரு, ஒரு செரி பழம் மாதிரி பாருங்க வண்டி பார்க்கறதுக்கு. பாருங்க சாரி கட் பாருங்க பிளாக் கலரு. அந்த நடுவில் அந்த கம்பி வந்து சில்வர் கலரு. வீல் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு பாருங்க. லுக்கு ரெட்ரோ லுக்கில் இருக்கு பாருங்க. அப்படியே வண்டி ரோட்ல ஓட்டு போனா எல்லாம் நம்மளதான் திரும்பி பார்க்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தரமா இருக்கும் வண்டி. பாருங்க ஷைனிங் பாருங்க, அவுட்புட் பாருங்க, ஃபினிஷிங் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது பாருங்க, எக்ஸல் டியூக் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. அதுவும் எங்கள் வண்டி தான், நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம். அந்த வண்டி பெயிண்டிங் வீடியோ பார்க்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எப்பவுமே எங்கள் வண்டி இதுவும் என் வண்டி தான். வண்டி வாங்கின புதுசாக வண்டி வாங்கி இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். எப்பவுமே எங்கள் வண்டி அடிக்கும்போது ஒரு தனி லுக்காக இருக்கும் ஃபீல் பண்ணி தான் நான் அடிப்பேன். மற்ற வண்டி அப்படி தான் அடிக்கிறேன், எல்லா வண்டியும் அப்படி தான் இருப்பேன். ஆனால் என் வண்டி வந்து தனியாக லுக்காக தெரியும். பாருங்கள், எக்ஸலு இந்த எம்ஐடி என் வண்டி தான், எக்ஸலும் என் வண்டி தான். எப்படி லுக்காக இருப்பாருங்க பார்க்கறதுக்கு. ரோட்டில் ஓட்டும் போனால் எல்லாம் நம்மளாம் திரும்பி பார்ப்பாங்க, அப்படி இருக்கணும். பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாமே பெயிண்டில் ரொம்ப உறிஞ்சி போய் ரொம்ப மோசமான இருந்தது. அது ஃபுல்லாக எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி கெத்தாக அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஷைனிங் எப்படி இருப்பாருங்க. இன்ஜின்லாம் பாருங்கள் தரமாக இருப்பாருங்க. பாருங்கள் வீல் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ரிம்மு ஹப்பு வந்து மெட்டாலிக் டார்க் கிரே அண்ட் ஃபோக்ஸ் கம்பிலாம் வந்து சில்வர் கலரு. எப்படி இருக்கு பாருங்க வண்டி. அங்கே பாருங்க லுக்கு பாருங்க. அண்ட் தென் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம், இந்த கலர் காம்பினேஷன் ரெட் அண்ட் அந்த பிளாஸ்டிக் பேனல் வந்து டார்க் கிரே எப்படி இருக்குது, கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு, அந்த வீலு ரிம் அந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் எடுத்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் டிஸ்பிளே நம்பர் இருக்குது. உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வண்டி எடுத்து வாங்க, தரமாக பக்காவாக கெத்தாக பண்ணிடலாம். அங்கே பாருங்கள் வண்டி பாருங்கள் சூப்பராக கெத்தாக போகுது பாருங்கள். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக ரீவொர்க் பண்ணது வண்டி. இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிஷன் ஒர்க்லேருந்து பெயிண்டிங்லேருந்து மொத்தமாக ரீவொர்க் பண்ணி அடிச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.